மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செமி கிச்சன். திரும்ப உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீடியோஸை நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோதுமை ரவை வச்சு ஒரு உப்புமா. ரொம்ப ஹெல்த்தியானது, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலாம், டின்னரும் செய்யலாம், ஒரு ஸ்நாக் ஐட்டமாகவும் செய்யலாம். இப்போ இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு எப்படி உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கோதுமை ரவை உப்புமாவுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை ரவை வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ரோஸ்ட் பண்ணாது. இப்போ வந்து நம்ம நல்லா செவக்க வறுக்கணும். அது 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, இஞ்சி. இது கொஞ்சம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து உருளைக்கிழங்கு. எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஃபேவரட் ஒரு உருளைக்கிழங்கு தான். அதனால நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிப்போம். நம்ம குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடும் இது, அதனால நம்ம குக்கரில் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெறும் குக்கரில் இந்த ரவையை கொட்டி நல்லா கோதுமை ரவையை நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். குக்கர் நல்லா சூடாக இருக்கிறதுனால இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்கும் போது உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்க்கணும். கடுகு நல்லா வெடிச்சு வருது. எடுத்து வச்சு பண்ணுவோம். உங்களுக்கு இதெல்லாம் தாளிக்கும் போதே நல்ல ஸ்மெல் வருது. இப்போவே பொடியை கட் பண்ணி வச்ச இஞ்சி. இப்போ இஞ்சி போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தால் உப்புமாவோடு சேர்ந்து சாப்பிட முடியாது. இப்படி இருந்தால் சின்னதாக இருந்தால் நல்லா ரெண்டும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ஒன்றா கலந்து தெரியும். இப்போ வந்து கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை பிளெயினாக நமக்கு வந்து கோதுமை ரவையோட கலரே போதும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் வந்து கோதுமை ரவை எடுத்தேன். இதால் இப்போ 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஒரு டம்ளர் எடுத்தோம்னா 1க்கு 2 பங்கு தண்ணி. அதுக்கு கம்மியாகவும் வைக்கக்கூடாது, அதிகமாகவும் வைக்கக்கூடாது. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம போட போகிற கோதுமை ரவை வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன் நான். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச நம்ம கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம டேரெக்டாக வானல்ல அந்த மாதிரி செஞ்சோம்னா அவ்வளோவா வந்து சாஃப்டாக இருக்காது. குக்கரில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை மூடிட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும்.
பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது, அதே சமயம் சாஃப்டாகவும் வெந்திருக்கு நல்லா. இப்போது வந்து அது ஸ்டவ்வில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சூட்லேயே இந்த தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது நம்ம ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி.